ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம அழகான ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் பேப்பர்லேயே பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு ஸ்கொயராக ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு அதை ட்ரையாங்கிளாக மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப இந்த மாதிரி 2 சைடும் ட்ரையாங்கிளாக மடித்ததுக்கப்புறமா சென்டர் பார்த்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ நமக்கு பேப்பரை பார்க்கும்போது எக்ஸ் மாதிரியும் சென்டரில் லைன் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் மாதிரி மடித்தோம்ல, அதனோட சென்டரை இந்த மாதிரி வீடியோவில் பார்க்குற மாதிரி மடிச்சிங்கன்னா அந்த 2 இடத்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயராக வந்துடும். ஸ்கொயராக வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சென்டர் லைன் வரைக்கும் மடிச்சுக்கோங்க. 2 பக்கத்தையும் பின்னாடியும் மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி மடித்த பகுதிகளை நம்ம என்ன பண்ணணும்னா உள்ளாடி விட்டு அந்த மடிப்பை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், வீடியோவில் பார்க்குற மாதிரி சேமாக சுற்றி எல்லா பகுதிகளையும் இதே தான் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. கரெக்டாக அந்த மடிப்புலேயே வர மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு பக்கம் முடிச்சிட்டோம், அதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் நம்ம பண்ணிக்கலாம். மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் மடித்த மடிப்பை உள்ளே விட்டுக்கணும். பார்த்தீங்களா? அந்த கடைசி பகுதியில் நான் உங்களுக்கு ஒழுங்காக ஓப்பன் ஆகலைன்னா அதில் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பென்சில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் எதையாவது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம் இந்த ஸ்டெப்பை. அதுக்கப்புறம் அந்த சைடெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த விரிவாக இருக்குல்ல, இந்த பகுதியில் கரெக்டாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. சுற்றி எல்லா பின்னாடி இருக்கிற அந்த லேயர்லேயும் இதே மாதிரி மடிச்சுக்கணும். மடித்த மடிப்புகளை கரெக்டாக உள்ளே விட்டுக்கணும், நம்ம முதல்ல பண்ண மாதிரி. இது ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் நீங்கள் மடிக்கிற மடிப்பு நீட்டாக தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ எல்லா பகுதியிலையும் அதே மாதிரி பண்ணிட்டேன். இப்போ நமக்கு இந்த க்ளோஸ்டாக இருக்குல்ல கீழே பார்த்தீங்களா, இந்த பகுதியை இந்த மாதிரி மடக்கி அந்த இடத்த நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பாக்ஸு கிளியராக வரும். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இந்த மாதிரி இருக்கும். இதில் ஸ்கொயராக தெரியும் பாருங்கள். இந்த பார்த்தீங்களா, அந்த ஸ்கொயருக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன சுருக்கங்களை உள்ளே விட்டுட்டு இந்த ஸ்கொயருக்கு மேலே கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்குல்ல, அதை அப்படியே உள்ளாடி மடித்து விடுற மாதிரி இருக்கும். உள்ளாடி இல்லாட்டா வெளியே பார்த்து மடிச்சுக்கலாம். உங்களுக்கு எது வசதியாக, நான் உள்ளாடி பார்த்து மடிச்சிருக்கேன். கம் போட்டு ஒட்டிக்க வேண்டியதான். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கணும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகான ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸு. தேங்க்யூ ஆல். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.